எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து தூக்கமே வரல. சரி நம்ம சுடர் ரூமுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு கியூட்டா அழகா வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி பாப்பா. அப்பன்னு பார்த்து கதவை தட்டினோன்னே யாரா இருக்கும், ஒரு வேளை எழிலா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயத்திலேயே வந்து கதவை வந்து திறக்கிறாங்க. எதுக்கு பயத்தில் கதவை திறக்கிற? இந்த வீட்டில் உன் ரூம் கதவை தொட்ட யாருக்கு தைரியம் இருக்கு? எனக்கு தானே தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் அஞ்சலி உள்ள வா. நீ எதுக்கு இந்த நேரம் இங்கே வந்திருக்க? எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால தான் உன் ரூம்குள்ள உரிமையா தூங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லும்போது, வா எனக்கு தூக்கம் வருது. நான் உனக்கு ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப அஞ்சலி பாப்பா, சரியா? சரி சொல்லு பாப்போம். அதான் நான் தான் கதை சொல்லி முடிச்சுட்டேனே. நான் என்ன சொன்னேன்? ஒரு கதை சொல்றேன்னு தானே சொன்னேன். சொல்லி முடிச்சாச்சுன்னு சொன்னோனே, வயித்துல கிச்சு கிச்சு முட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் ஏய்ங்கிற மாரி செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சவுண்டு கேட்டோனே வந்து எழில் மாட்டுக்கு கீழ இறங்கி வராங்க. "அஞ்சலி என்ன விளையாண்டுகிட்டு இருக்க? தூங்குறத விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. யாருமே ரூம்ல இல்ல. நான் ரொம்பவே தனியா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணேன். அதனால தான் தைரியமா இருக்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம சுடர் ரூம்ல வந்து தூங்கலான்னு இருக்கேன். இது தப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. தைரியமாக இருக்கும்னா பக்கத்தில் ஏன் ரூம் இருக்குது. ஏன் ரூமில் வந்து தூங்கியிருக்கலாம். இல்லாட்டி கனகவேல் பாட்டி ரூம்குள்ளே வந்து தூங்கியிருக்கலாம். மனோகரி இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன் அவ்வளோ ஏன் பாக்கி 3 பசங்க வந்து அந்த ரூமில் தானே தூங்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீ இது மாதிரிலாம் சொல்லவே கூடாது. மரியாதையாக அவன் ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்து பேசினோன்னே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம அஞ்சலி பாப்பா இந்த பார்த்தாலே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சுடரு. இவர்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அஞ்சலி பாப்பா அப்பா எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். அழுவாதீங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் தான் உன் கூட தானே இருக்கேன். அப்புறம் என்ன, உனக்கு ஏதாவது பயம் வந்துச்சுன்னா கீழே வந்து டக்குன்னு ஓடி வந்துடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமா பேரானந்தமாக வந்து குழந்தைய சமாதானப்படுத்திட்டு அப்படியே சுடர் வந்து அமுச்சு வைக்கிறாங்க. எழில் மாட்டு போகிறாங்க. சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க நம்ம சுடர். சார் குழந்தைகிட்ட இப்படியா பேசுவீங்க? நீங்கள் பேசுறதுக்கு ரொம்பவே தப்புன்னு யோசிக்க மாட்டீங்களா? அதுவும் இவ்வளோ ஹார்ஷா வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவ சின்ன குழந்தை சார். இப்போ தான் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கா. என் குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு யார் இது மாதிரிலாம் உரிமையெல்லாம் கொடுத்தா? அதுவும் என்கிட்ட பேச அப்படின்னு சொல்லி எழில் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப பார்க்குறாங்க. கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சுடரு. எழில வந்து வறுத்தெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். யாரு சார் சொன்னா எனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு? உங்கள விட எனக்கு தான் முழு உரிமை இருக்கு இந்த வீட்ல வந்து தங்கறதுக்கு, நம்ம அஞ்சலி பாப்பாவ பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் யூ மீன்? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ப எழிலு. நீங்க ஒண்ணு அஞ்சலி பாப்பாவ சரி பண்ணலையே. நான் தானே சரி பண்ணேன். அப்பனா எனக்கு தானே முழு உரிமை இருக்கு. நீங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? குழந்தைங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்கள ரெடியாக்க முடியுமா உங்களால? உங்களால முடியாது. அது மட்டும் இல்லாம ஏன் குழந்தைங்க இந்த வீட்ல வந்து என்னதான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க கிட்ட அன்பா, பாசமா பேசணும். உங்கள பார்த்தா தான் குழந்தைங்கலாம் ஓடி போயிடுறாங்களே. அப்படி இருக்கும்போது எப்படி சார் நான் இந்த வீட்ட விட்டு முடியும்? நான் என்ன தலையெழுத்தா உங்ககிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு இல்ல அவசியமா. அஞ்சலி பாப்பாக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். வேணும்னா ஒரு சவால் வச்சுக்கலாம் சார். குழந்தைங்க பயத்துல என் ரூமுக்கு வராம உங்க ரூமுக்கு வந்து போனாங்க. அப்பாங்கிற உரிமையில, பாசத்துல போனாங்க. நீங்களா கூப்பிடாம உங்க இந்துமதி இருந்தா எப்படியெல்லாம் பார்த்துப்பாங்களோ, அது மாரி நீங்களும் வந்து குழந்தைங்கள வந்து பார்த்துக்கிட்டு குழந்தைங்களும் அதே மாரி ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த வீட்ல நானும் ஒண்ணும் தலையெழுத்து இல்ல சார். உங்ககிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, தேவையும் இல்லங்கிற மாரி சொல்லிடுறாங்க. நானும் இந்த வீட்ட விட்டு வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தானே சவால் விடுற. இதையே நான் சவாலா ஏத்துக்கிறேன். காலையில பாரு அப்படின்னு சொல்லும்போது, சுடர் வந்து குழந்தைங்கள வந்து எழுப்பலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து எழில் வந்து வராங்க. நான் தான் குழந்தைங்கள பார்த்துக்க போறேன். என்னால முடியாதுன்னு சொன்னேன்ல. ஓ! நேத்து நைட்டெல்லாம் நடந்துக்கிட்டதெல்லாம் சீரியஸா நெனச்சு பேசுறீங்களா? நீ எப்படி வேணா நெனச்சுக்க. ஆனா கூடிய நான் உன்னை வீட்டை விட்டு துரத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல எழிலே. சார் குழந்தைங்களோட மனசுல இடம் பிடிங்க சார். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சுடர் வந்து மாஸ் பண்றாங்க. எல்லாரையும் வந்து எழுப்பிடுறாங்க. டைம் வந்து 6:00 ஆயிருச்சு. சீக்கிரம் எந்திரிங்க எந்திரிங்க. இப்போ எந்திரிச்சாதான் ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரம் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி கெட்டப்புங்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தையா வந்து கண்ணத்தை வந்து தட்டி தட்டி எழுப்புறாங்க. அஞ்சலி பாப்பான்னு சொல்றாங்க. இன்னும் 5 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் கிடையாது. நோ மோர் டைம். நீங்க மாட்டுங்க எந்திரிச்சு ரெடி ஆக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம எழிலு சரின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையா எழுப்பி விடுறாங்க. அப்பா, அப்பா தான் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இனிமேட்டு இருந்துச்சுன்னா தூங்க முடியாது. நம்ம வேற எங்கேயாவது போய் தூங்கலாம்னு சொல்லி கவின் வந்து அங்கேருந்து இறங்கி வேற ரூம்குள்ள போய் தூங்கிட்டு இருக்காங்க அசந்து. அந்த இடத்துல நம்ம கவினு. உடனே எல்லாரும் வந்து ஏஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு எழில் மாட்டும் வராங்க. ஓ! குழந்தைங்கள வந்து ரெடி பண்ணியாச்சா? என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சூரரு. அதான் குழந்தைங்க இன்னும் 20 நிமிஷத்துல ரெடி ஆகுறேன்னு சொன்னாங்க. அஞ்சலி பாப்பாவ யாராவது குளிச்சு விடணும். இல்லாட்டி அவ அது மாரிலாம் குளிக்கவே மாட்டா. தெரியுமா முதல்ல? போய் அஞ்சலி பாப்பாவ போய் பாருங்க. ஐய்யயோ! இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா எந்திரிங்க. நான் தான் உங்கள குளிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொன்னோனே, என்னது நீ என்ன குளிப்பாட்ட போறியா? என்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா கியூட்டா அழகா வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எழிலால துரத்தவே முடியலன்னே சொல்லிடலாம்.
சந்துக்குள்ளலாம் பூந்து பூந்து சோபாக்குள்ளலாம் இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. எலியும் அதே பின்னாடி வந்து மெல்லமா வந்து ஓடிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் சுடர்வழி பார்த்து கியூட்டா அழகா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அஞ்சலி பாப்பாவ பிடிச்சிட்டாங்க. "இன்னைக்கு நான் தான் உன்ன குளிப்பாட்ட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அழகா அன்பா பாசமா வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வழியா வந்து குளிப்பாட்டி வெளில வந்து கொண்டு வந்துடுறாங்க. "நான் யூனிஃபார்ம்க்குலாம் அயர்ன்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குமா, நீ பார்த்துக்க" அப்படின்னு சொல்லும்போது வெளியில வந்து ஃபுல்லா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஃபேஸ்லாம் சோப்பா இருக்கு. தொடச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. அப்பாடா! பாதி வேலை முடிஞ்சாச்சு. இனிமேட்டு யூனிஃபார்ம் அயர்ன் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, கவின யாரு குளிப்பாட்டுறது? என்னது கவினையுமா? அவன் ஏதாவது ஒரு ரூம்குள்ள வந்து தூங்கிட்டு இருப்பான். என்னது ரூம்குள்ள தூங்கிட்டு இருப்பானா? எந்த இடத்துல தூங்குறான்னே தெரியாது. மாடிப்படி சந்துக்குள்ள கூட தூங்குவான் தெரியுமா? என்னது அவ்வளோ சேட்ட புடிச்ச பையனா? அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடு தேடுன்னு தேடுறாங்க. கடைசில பார்த்தா மொட்டை மாடில வந்து தூங்கிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? வாடா போலாம்" அப்படிங்கிறாங்க. "அப்பா நீங்களாப்பா இன்னைக்கு இந்த மாரிலாம் பண்றது? நான் சுடர ஏமாத்துறோம்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள தான் இவ்வளோ நேரம் ஏமாத்திட்டு இருந்தேன். நான் சுடரா இருந்தா என்ன சட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பா. நீங்க ரொம்ப லேட்டுப்பா" அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த கொடுமை வேறயா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி கவினியும் அன்பா பாசமா வந்து குளிப்பாட்டிட்டு, அப்படியே வெளியில வந்து கூட்டிட்டு வராங்க. அல்டிமேட் காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எழில் படுற பாட்டெல்லாம் பார்த்து சுடரால வந்து சிரிக்காம இருக்கவே முடியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ! இவளால வந்து நம்ம பேரு எல்லாம் வந்து டவுன் ஆயிட்டே போகுதே! குழந்தைங்கள சமாளிக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமா? முடியலப்பா சாமி! இத எப்புட்றா வந்து ஓப்பனா வந்து சொல்றதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் வந்து அயர்ன் பண்ணிட்டு, அப்படியே அவங்களுக்கு வந்து போட்டு விட்டுறாங்க. ஒரு பக்கம் எனக்கு ஜடை வந்து பின்னி விடணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. என்னது ஜடை பின்னி விடணுமா? இதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லையேங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு, அப்படியே குழந்தைங்களுக்கு அன்பா, பாசமா வந்து சாப்பாடுலாம் வந்து பரிமாறலாம். "சீக்கிரம் வாங்க, கீழ வாங்க, கீழ வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சார், இன்னும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு. குழந்தைங்கலாம் ஹோம்வொர்க் பண்ணாங்க. என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? இல்ல ஹோம்வொர்க் பண்றதுக்கு ஏதாவது உதவி வந்து செஞ்சீங்களா?" "என்னது உதவி செய்யணுமா? முதல்ல வந்து காவியா எதுவா இருந்தாலும் மறந்துருவா. டெஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா கூட தெரியாது. அவளுக்கு யாராவது ஒருத்தன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கவினு. தெரிஞ்சாலும் தெரியாத அளவுக்கு தான் வந்து இருப்பான். அவன வேற சமாளிக்கணும். ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கும் சார். இதெல்லாம் நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியவே இல்லையே! இவ்ளோ விஷயம் இருக்கா? இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் பாஸ் கூட ஆகல சார் அப்படின்னு சொல்லி காமெடி பண்றாங்க சுடரு. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கீழ வந்து சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பரிமாறி, அப்படியே வந்து சாப்பாட வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பாக்கு மட்டும் நான் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன். சுடர் இல்லாம என்னால தொண்டையில சாப்பாடுலாம் இறங்கவே இறங்காதுன்னு சொல்லும்போது, "இனிமேட்டு நான் தான் உன்ன பார்த்துக்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, கியூட்டா அழகா வந்து அஞ்சலி பாப்பா இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அதே மாரி பின்னாடியே வந்து சாப்பாடு தட்ட எடுத்துக்கிட்டு, எழிலும் பின்னாடியே வந்து ஓடிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. மனோகரி வந்து இதெல்லாம் எதார்த்தமா வந்து மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்து பார்க்குறாங்க. என்னடா இது! நம்ம எழிலா இது? குழந்தைங்க கிட்ட வந்து டச் இல்லாம இருந்தா தான், நம்ம நெனச்ச காரியத்தெல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேத்த முடியும். ஆனா, இவன் பண்ற வச்ச காரியம்லாம் பார்த்தா, குழந்தைங்கலாம் வந்து சுடர் மாரி இந்த பக்கம் வந்து கட்சி மாறிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்கப்புறம் நம்மள 10 பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எழிலுக்கு வந்து இன்னொரு துணை தேவையே படாதே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து இத பார்த்தோனே பேரதிர்ச்சியா வந்து இருக்காங்க. இது எல்லாம் சுடரோட திட்டமா? ச்சே!